என்ன சொல்ற அண்ணே பாம்ப தோல்ல நிப்பாட்டி வச்சதுல அந்த சிவனுக்கு அடுத்தபடி நிக்கிறானே ஐயோ அண்ணே ஹாய் அம்மா எதுக்கு அந்த ஹோட்டல் பர்சன் ஏதாவது விசேஷமா யுவர் பர்த்டே மாதிரினா என்ன இதெல்லாம் எப்போ இருக்கீங்க நேற்று நீங்க பீச்ல உங்க வருங்கால வைஃபை பத்தி பாடுனீங்கல்ல அப்ப எடுத்தது எவ்வளவு அழகா பாடுனீங்க அது எப்படி வெண் சங்கில் ஊறிய கருத்தோ அதில் ஒற்றை வேலை சொல்லியாய் நான் உருண்டிட மாட்டேனோ வாவ் வாட் a fantastic line வரப்போற மனைவி இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் குடும்பம் நடத்தணும்னு பாடுனீங்க ஏன் ஜீவா அது ஏன் நானா இருக்கக்கூடாது என் மனசுல இருக்கிறது சொல்றேன் ஐ லவ் யூ சாரி என் மனசுல பாடினேன் அது உங்களை எப்படி பாதிக்கும்னு ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ உண்மையாதான் சொல்றேன் அந்த காரில் எப்படி சொன்னாலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது விளையாடாதீங்க ஜீவா ஐ லவ் யூ நீ காத்த கையில பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது நடக்காது சாரி பாய் பை தி வே தேங்க் யூ ஃபார் ஃபோட்டோகிராஃப்ஸ் காதலித்துப்பார் கையெழுத்து நல்லா இருக்குன்னு ஒரு கவிஞர் சொன்னார் ஆனால் நான் சொல்றேன் காதலிச்சா கையெழுத்து நல்லா இருக்கும் அன்னைக்கு உன்னை நினைச்சு நான் பாடினேன் நான் இன்னொருத்தி ஃபோட்டோ எடுத்து காட்டி அவளை காதலிக்க சொல்றேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்துருக்கான் ஃபோட்டோவில் நான் நினைச்சிட்டோம் ஆனால் நிஜ வாழ்க்கையில லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன் பக்கத்துல இருக்கிற காதல் நந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன் ஜீவா லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்க சரி வா சாப்பிடலாம் see you டாடா ஜீவா கிஸ் கேட்டா அது பப்ளிக் பிளேஸ்ல இருந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா இவள கோவமா இருக்கும் அதான் இந்த சின்ன செட்டப் நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க ஏய் உன் மனசுல என்ன நினைச்சிருக்க என்ன இதெல்லாம் அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த நம்ம லவ் பத்தி சொன்னேன் விளையாடுறியா நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல ஏன் திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்றாரு லவ் பண்றாங்க லவ் எதுக்காக நான் கிடைச்சேன்
இதெல்லாம் எடுத்துட்டு போ. நீங்க லவ் பண்ணி சொல்லிட்டு இப்ப நீ என்ன சொல்றீங்க பாரு. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ண சொல்றேன். என்ன புரிஞ்சுக்க. அப்படிதான். ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம். ரோஸ் வாங்க ப்ளீஸ். I love you now. ஜீவா அங்கிள். நம்பு நீங்க எங்க? நானும் மம்மியும் இந்த சாமி கும்பிட வந்திருக்கோம். நந்து, மம்மி எங்கடா போயிட்ட? ஜீவா அங்கிள் சாமி கும்பிட்டு இருந்தாரா, நான் அங்க போனேன். அவர் எனக்கு மூணு வச்சு விட்டாரு. சமத்த. சரி, நம்ம சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாம். வா. உங்களுக்கு பூவும் பட்டும் நல்லா இருக்குங்க. திரைப்படத்தை உடன் வழங்குபவர்கள் டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல், போத்தீஸ் சாமுத்திரிகா மாவுடன் அச்சு இலவசம், அமிர்தாஞ்சன் காஃபி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் திருமணம் மற்றும் விசேஷ கலெக்ஷன்ஸ். நீ ஏன் பிள்ளைடா? தப்பு பண்ண மாட்டேன். அம்மியா எனக்கு ஏமாந்து இருக்கிற நம்பிக்கை விட ரொம்ப நிறைய நம்பிக்கை இருக்கு. உனக்கு என்ன தெரியும் நட்பு? இன்று மாலை 4 மணிக்கு பிரபு சத்யராஜ் ரம்பா நடித்த சிவசக்தி ஈவினிங் ஷோ உடன் வழங்குவார்கள் டிவிஎஸ் சேகர், எவ்ரிடே அல்டிமா, ஐபாக்கோ ஐஸ்கிரீம் கேக், போத்தீஸின் சாமுத்திரிகா பட்டு மற்றும் அமிர்தாஞ்சன் காஃபி. இவன் ஏன் மகன் இல்ல? அமெரிக்காவுக்கு பஸ்ல போக முடியாதுப்பா. அப்பவா வாசியில போ. புள்ளைய மட்டும் போவேன்னு சொல்லுங்க. எனக்கு என் வாழ்க்கைய அப்பாவோட வார்த்தை தான் முக்கியம். இன்று இரவு 7 மணிக்கு விஜயகாந்த் சௌந்தர்யா நடித்த தவசி சூப்பர் ஹிட் இரவு காட்சி இணைந்து வழங்குபவர்கள் வேர்ல்பூல். நாதஸ்வரம் கேட்கவும் கல்யாணம், நல்ல விருந்து சாப்பிட்டாலும் கல்யாணம், சொந்த சீர்காரும் கல்யாணம், பூர்த்தி சாமுத்திரிகப்பட்டோட மனமுக வந்தாலும் கல்யாணம், பூர்த்தி சாமுத்திரிகப்பட்டோட கல்யாணமா, சாமுத்திரிகப்பட்டு இருந்தாலும் கல்யாணம். சர்வ லட்சணங்கள் இருந்து காட்சிப்பட்டு லட்சக்கணக்கானவங்களோட போட்டி போடணும். போட்டியில் எதையும் காட்டுகிறேன். அப்படின்னு ஆசைக்கு வாழ்க்கையில் வீட்டில் ஃபுல் எனர்ஜி. எதையும் சாதிக்கலாம். எதையும் சாதிக்கலாம்.
ബാക്കിക്കാണ് 2 മാർക്ക് മതി. 1 കിലോ ഹോട്ടിൽ ചട്ടിയിൽ இந்துலேகம் தேவாற்றலுடையது சரியான முடிவுகளை சரியான நேரங்களுக்கு மெதுவான சூட்டை பதப்படுத்துறாங்க. முழுசா வேலைதான் இருக்குது. இந்துலேகாவோட ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்க அதனால தான் இது முடிவுகளை குறைக்கிறது மட்டுமில்லாம புதிய முடிவு வளர்க்கிறது. இந்துலேகா ஆற்றல் உள்ளது எல்லாம் ஜாஸ்தியானது. 1 கிலோ பூஸ்ட் பேக்கோட நான் கையில் போட்டேன். ஒரு சிப்பை ஃப்ரீயா பெறுங்க. Boost is the secret of my energy. ஐயோ ஷாம்பு ஐயோ அது ಈ ಮನಸ್ಸಿಗೆ ಮುಡಿಗೆ ಬಂದಿದ್ರೆ ಬೈದೋದ್ರೆ ನೀವು ಡೈಕೋಫ್ಲೆಕ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿದ ಇದು 6 ನಿಮಿಷ 7 நேரத்தில் மலச்சிக்கலை போக்குகிறது. டைகோஃப்ளெக்ஸ் 6 நிமிஷம் 8 மணி நேரத்தில் மலச்சிக்கலை போக்குகிறது. அதையே எல்லா விஷயமும் கிராமத்துக்கு வரும். நல்லது நான் உடனே தேடி வரணும். நல்லதுன்னா நல்ல காத்து, நல்ல தண்ணி, அப்புறம் நம்ம நாடு முழுவதும் அதுக்குள்ள இந்த நல்லதெல்லாம் நம்ம தேடி வராதா? சில சமயம் நல்லது நம்ம தேடி வரும். சன்ஃபீஸ் சூப்பர் மில்க் பிஸ்கெட் மாதிரி பாரம்பரியம் மிக்க நம்ம நாட்டு மாட்டுப்பாலும் சேர்க்கப்பட்ட சன்ஃபீஸ் சூப்பர் மில்க் பிஸ்கெட். Finding the right linen shirt with matching chinos, a leather strap watch takes so much effort. On Amazon, it's totally effortless. In the Panigakalam, Amazon dedicated very good suggestions on top fashion brands. Another fashion album, effortless. Amazon, over the middle fashionable. அதிமதுரம் மாதிரி 5 ஆயுர்வேத மூலிகை இருக்கு. அது உள்ளே இருந்து ஸ்ட்ராங்காக உதவி செய்யும். நேச்சுரல் கேர் இப்போது 10 ரூபாயில். ஐயோ அக்கா என்ன பண்றீங்க? துணிகள் இங்கே காய வச்சிருக்க. ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களே. ஐயோ அக்கா இது நல்லா இருக்கு. அப்புறம் சாப் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காருவாங்க. அக்கா ஸ்விமிங் பூல் ப்ரோ இது கம்ஃபர்ட். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க சீஸியஸ்ட் பீட்சா. பீட்சாவுக்கு நடுவுல சீஸி வெல்வெட் டொமினோஸ் சீஸ் வால்கேனோ. என்னாச்சு? ஒரு ஐடி செஷன் something. இந்த 101 அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் எடுத்ததுல இருந்து ഈ ട്രാഫിക്ക് പെട്ടതാണ്. അസോസിയേഷൻ പറ്റുന്നത് കടലാസ് കൊടുത്തിട്ടൊന്നും കാര്യമില്ല. എന്തായാലും ഒരു 3 മുതൽ തയ്ക്കാൻ നോക്കും.
എന്നാ ചെയ്യാനാ ഈ ട്രാഫിക്കിൽ നിന്നുള്ള പൊടിയും പോകയും അവന്റെ മുടി ആകെ കുറ്റിച്ചൂര് പോലെയായി പോയി. ആകെയുള്ള ഇച്ചിരി സൗന്ദര്യം അതുകൂടെ പോയാ എങ്ങനെയും ഈ ട്രാഫിക്കിൽ നിന്ന് മാറണം. ഒന്ന് മുള്ളാൻ പോയവരെ കേരളം മുഴുവൻ അറിയും. എന്നെ ഒരു ഗതികേറാ എടേ ഒരു വഴിയുണ്ട്. പക്ഷെ നിന്നെ കൊണ്ട് പറ്റില്ല. അതിന് എന്നെ കൊണ്ട് പറ്റാത്ത ഒരു കാര്യം. അതെന്താന്നറിയോ? നിനക്ക് ആ ഒരു ഇതില്ല. ഓപ്പറേഷൻ റോമിയോ എന്ന് കേട്ടിട്ടുണ്ടോ? ഓപ്പറേഷൻ ജാവാന്ന് കേട്ടിട്ടുണ്ട്. അത് പടം. ഇത് ഈ ചാനലുകാരൊക്കെ കുറെ ക്യാമറ ഒക്കെ ആയിട്ട് അവിടെ ഇവിടെ പോയിട്ട് ഈ പൂവാലന്മാരൊക്കെ പിടിക്കുന്ന അങ്ങനത്തെ ആയിട്ടല്ലേ? നിനക്ക് ഓക്കെ ആണെങ്കിൽ നമുക്ക് ഹംസ സാറിനോട് മണി അടിച്ചിട്ട് എങ്ങനെങ്കിലും സെറ്റാക്കാം. എങ്ങാനും ഒരുത്തനെ നീ പൊക്കിയ കമ്മീഷണറിന്റെ വക ഒരു കാര്യം ഉറപ്പാ. ഇത് ഞാൻ പൊളിക്കും. എടാ നമ്മുടെ ഗ്രൂപ്പിലൊക്കെ ഒരു സൈഡ് ഇട്ടാ പോലീസ് ഇറങ്ങിണ്ടേ. ഓക്കെ 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 വിചാരിച്ചതാ ഇത് നടപടിയാവില്ല. എടി നിനക്ക് ആ ട്രാഫിക്കിൽ നിന്ന് ഇറങ്ങി ഇവിടെ കയറണമെന്നുണ്ടെങ്കിൽ ഞാൻ മരം പോലെ നിൽക്കാണ്ട് ഇളകി പണിയെടുക്ക്. പടപടയും ഏതെങ്കിലും ഒരുത്തിന് പോകും. ഇതാണോ ഇപ്പൊ ഇത്ര വലിയ സുജ യു ക്യാൻ വെച്ചിട്ട് പോയി. സേഫ്റ്റി പിന്നോ? ഈ സാരിയിൽ കൊടുക്കുന്ന സേഫ്റ്റി പിൻ. ഓ പിന്നെ ഒരു മിനിറ്റ് നോക്കട്ടെ. താങ്ക് യു.
ഇത് നോക്കിയിട്ട് പോയല്ലോ. എന്റെ പേര് ശരത്ത്. ഓ, അപ്പൊ നീയാണ് സ്ത്രീകളെ ശല്യം ചെയ്യാൻ തലവരാതി ശരത്ത്. ശല്യോ? എന്റെ സാറ് ഞാൻ ചേച്ചിയുടെ അടുത്ത് പിന്നുണ്ടോ എന്ന് വെച്ചതാ. അല്ലാതെ പ്രശ്നമൊന്നുമില്ല. സാറിന്റെ അടുത്തുണ്ടോ? സിമ്മൊന്ന് കുത്തിച്ചടിക്കാൻ വേണ്ടി നീ സ്റ്റേഷനിലേക്ക് വേണം, നമുക്ക് കുത്തിച്ചടിക്കാം. അതെ, ഉപയോഗം സ്റ്റേഷനാ പറഞ്ഞുതരാം. നീ ആ കടമറ്റത്ത് എത്ര സ്റ്റേഷനിലേക്ക് വേണം, എന്തൊക്കെ പറയാം. നീ എന്താണ് നടക്കുന്നത്? പോലീസ് പേടിയുണ്ട? എന്ത് പേടി സാറേ? എന്നതൊന്ന് കാണണമല്ലോ. നീ പോയില്ലായിരുന്നോ? എന്ത് പണിയാ സുജ നീ കാണിച്ച്? എന്നാടി? ഹായ്, നല്ല ലുക്ക്. കുറച്ച് ഇംഗ്ലീഷും കൂടി അറിയാമായിരുന്നു. ഒരു എയർ ഹോസ്റ്റസ് എങ്കിലും ആകായിരുന്നു. അല്ലെങ്കിൽ എന്റെ പൊന്നുമോള് വേറെ പണിക്ക് പോണത് എങ്കിൽ നല്ലത്. എന്നോട് കുഴപ്പമായോ? കുഴപ്പമായെന്നാ ആ കുഞ്ഞുമാസാറൊക്കെ സ്റ്റേഷനിൽ വിളിച്ച് വെച്ചുള്ളൂ. ആ ചെക്കന സ്റ്റേഷൻ എടുത്ത അമ്മാനായിരുന്നു. എഫ് ബിയിൽ ലൈവ് പോയിരിക്കുക. പിന്നെ എങ്ങനെയൊക്കെയോ കൈകാര്യം ആൾക്കാർ ഒതുക്കി തീർത്തു. കുറച്ചൊക്കെ പോകുന്നുണ്ടോ? കാശ് കൊടുത്ത് പോയി ശീലിച്ചു വെച്ചാട്ടോ. പെണ്ണുങ്ങളാരും സുഖമായിട്ട് ഇവിടെ കുത്തിരി പറഞ്ഞാൽ മതി. അപ്പൊ അതും താഴെ ഇവിടെ നിൽക്കാൻ പാടില്ല ബോർഡ് പോലീസുകാരിയാണ്. ആണോ? വേണ വിസിലെടുത്താൻ പോകുന്നത് എന്താ സംഭവിക്കാൻ ഞാനൊന്ന് നോക്കട്ടെ. ഞാനേ ഫേസ്ബുക്കിൽ ലൈവ് പോകുന്നു. വെള്ളക്കേച്ചി കുടുക്കിയത് പോലെ സൈബർ പോലീസ് പുറത്തുവിട്ടേക്കുന്ന വീഡിയോ. മനുഷ്യന് മനസ്സമാരെ നോട്ടാൻ കിടക്കാൻ പറ്റില്ല. പോയി കേസ് കൊടുക്കും. എനിക്ക് സൗകര്യമുള്ള ഞാൻ ചെയ്യും. ഓ, എന്നാ താൻ വൈകുന്നേരം വരെ ഇവിടെ നിൽക്കാം. ഒരു പാത്രം കരുതിക്കോ. ഇതെല്ലാം ചില്ലറയും കളി. എന്തിനാണോ കൂട്ടുകാരി അത് പറഞ്ഞിരിക്കുന്നത്? ഒരു സമയത്ത് അവളെ വിളിച്ചിട്ടില്ല. ഹലോ, സാറേ അങ്ങനെയൊക്കെ അബദ്ധം പറ്റിയതായിരുന്നേ. ഓപ്പറേഷൻ സാറിനോട് പറഞ്ഞിട്ട് പ്രശ്നമൊന്നും ആക്കരുതേ. എനിക്കൊക്കെ അവന്റെ നമ്പരായി. ആള് പാവാന്ന് എനിക്ക് തോന്നുന്നു. ചില നല്ല എന്താണ് ജോലി? ആദ്യം അറിയാൻ വലിയ ബിസിനസ്സുകാരിലാണെന്ന് തോന്നുന്നത്.
ഇവിടെ ഒന്ന് വായനോക്കി നിൽക്കുന്നത് മറ്റേ കാറിന്റെ അടുത്ത് വെച്ചത് ആരെങ്കിലും ഒന്ന് തോറിയാണോ സമയമായി പള്ളിയുടെ ഇറങ്ങാൻ പറ മന്ത്രികളെ നിങ്ങളോട് നിൽക്കാണോ ചെക്കനും പള്ളിയിൽ കൊണ്ടുവന്ന് വണ്ടിയുടെ ഡ്രൈവറല്ല ആ വഴി ബ്ലോക്ക് ചെയ്തിട്ടാണോ വണ്ടി ഇട്ടിരിക്കുന്നത് അതൊന്നും അവിടെ എടുത്ത് മാറ്റിയ നിങ്ങൾക്കുള്ള ഫുഡ് വേറെ പുറത്തോടെ അറേഞ്ച് ചെയ്തിട്ടുണ്ട് വേണോ മാനം വേണോ നമുക്ക് പോവാണ് എടുക്കൂടാ 1, 2, 3, 4, 5. ഹലോ ഹലോ അല്ല കൊച്ചുമുതലാളി എന്താ ഈ ക്യൂവില് ഞാനിങ്ങനെ നേരെ ഇവിടെ ഉണ്ടായിരുന്നോ പിന്നെ കൊറേ നേരമായിട്ട് ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു പിന്നെ കേസിലെ മാഡം നല്ല ഫുഡാണ് നിങ്ങളുടെ ഈ ജോലിക്ക് കോട്ട് ഫസ്റ്റാ ഈ കല്യാണത്തിനും ഫോട്ടോഷൂട്ടിനൊക്കെ പോഷ് വണ്ടികൾ വാടകയ്ക്ക് എടുക്കുന്ന പരിപാടിയാണ് നമ്മുടെ ട്രാവൽസിന്റെ വലിയ വണ്ടികളായിട്ട് പോകുമ്പോൾ അതിന്റെ ഒരു രറ്റൊക്കെ പോകുന്നതാണ് ബോസ് കവർ ജൻസാരി ചെന്നൈ പഠിച്ചു നോക്കിയോ പഠിത്ത മുറപാട് സെറ്റായില്ല എഞ്ചിനീയറിംഗ് ഒക്കെ ട്രൈ ചെയ്ത ഒറ്റക്കണക്കിന് സപ്ലൈ ആയി പല ആർക്കൂടി ആരാണ് പണി എന്റെ വണ്ടി എടുക്കും അങ്കമാലി കല്യാണത്തിൽ നീ അടിച്ച ഓർത്തായപ്പോ നിന്റെ വണ്ടി എടുക്കാൻ ബസ് പിടിച്ചു വന്ന ആരാ കൂടുതൽ പോലീസുകാരെ ഉണ്ടാവുന്ന നമുക്ക് ധൈര്യമല്ലേ അന്ന് എന്തിനാണ് ശരിക്കും Powered by Lulu Hypermarket Home Delivery. Download the Lulu app now. In association with Send Money and Send Money. உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ உங்களை உங்களுக்குள்ள விரும்புறா. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ விளையாட்டுத்தனமா பேசிட்டு நீங்க போய் அது சீரியஸ் எடுத்துட்டு அப்படி இல்ல. அவங்களை விரும்புறது இந்த காலனில எல்லாருக்குமே தெரியும்.